வணக்கம். நாங்கள் இப்போ வந்து 3 மாவை சேர்த்து புட்டு குழச்சி எடுத்துருக்கிறோம். அதாவது வந்து அரிசிமா, ஆட்டாமா, கோதும்பம்மா, அதாவது அவிச்சம்மா. அப்போ 3 மாவும் சேர்த்து நாங்கள் இப்படி சுடு தண்ணியில் புட்டு குழச்சி எடுத்துருக்கிறோம். இந்த டின் வந்து பால் டின்னு உள்ளுக்கு வடிவா சப்பையாக தட்டி எடுத்துட்டு நாங்கள் இந்த புட்டு கொட்டுறதுக்கு இப்படி செய்கிறதுக்கு இதை பாவிக்கிறோம். நாங்கள் இந்த புட்டுப்பொடி ஈஸியாக நாங்கள் வடிவாக சொட்டாக இப்படி கொத்தி எடுக்கலாம். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் இப்படியான குழல் புட்டு அவிக்கணுமென்று சொன்னால் இப்படியான சில்வர் குழலில் இப்படி இடையே தேங்காய் பூவை போட்டு சரி அப்படிங்கிற கையால் ஒரு கை புட்டு போட்டு பிறகு தேங்காய் பூ போட்டு இடையிடையே நாங்கள் தேங்காய் பூவை போட்டுட்டு இப்படி புட்டை போட்டு எடுத்துக்கொண்டேன். எடுத்த பிறகு இந்த புட்டு பானையில் வந்துட்டு தண்ணி கொதிக்க விட்டுருக்குறேன். அதுக்கு மேலே வச்சா அதை அவிஞ்சி இந்த 3 கண்ணோட்டைகளுக்குள்ளையும் ஆவி வரும்போது நாங்கள் இறக்கி எடுத்தால் இதே மாதிரியான சுவையான புட்டுங்களுக்கு இப்படி பீஸான புட்டு தேங்காய் போட்டு இப்படியான புட்டு உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம்.